கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அர்பன் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நமக்கு புதிய ஆண்டை காணும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த காலாண்டினுடைய தலைப்பு பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தல், பிலிப்பியரும் கொலேசியரிலும் கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தொடர்ந்து இந்த காலாண்டு முழுவதும் படிக்க போகிறோம். பிரத்யேகமாக பவுலார் செய்த ஊழியத்தை குறித்து, பிலிப்பியர் பகுதியில் இல்லை கொலேசிய பகுதியில் செய்த ஊழியங்களை குறித்தும் அதிலே தொடர்பு படுத்தி பரலோக தேவன் பரலோகத்திற்கும் பூமிக்கும் எவ்விதமாய் தொடர்பு படுத்துகிற அந்த நடுநிலையாளராய் இருக்கிறார் என்று சொல்லி இணைக்கும் பாலமாய் இருக்கிறார் என்பதை இந்த காலாண்டு முழுவதும் நம்ம படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் நம்முடைய சமூகத்தில் படிக்க போகிற இந்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய், எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படுத்தத்தக்கதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பாடங்கள் எங்களுக்கு நல்ல விதமாய் புரிய பரலோக தேவனே எங்களுக்கு ஒத்தாசை அருளும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் 1, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்ற அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அட்வந்து போதகருடைய ஒரு சாட்சியை கதையாய் எழுதியிருக்கிறார்கள். அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்கு ஒரு சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அவருக்கு ஒரு பெரிய குழப்பம். ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? நான் செய்யாத குற்றம் ஏன் என் மீது சுமர்த்தப்பட்டது என்று சொல்லி மிகுந்த கலக்கமானால், சிறைச்சாலையில அவர் அநேகருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பரலோக தேவன் சித்தம் வைத்து அவர் கடந்து சென்ற இடத்துல அவர் ஊழியக்காரர் என்று தெரிந்து அநேகர் அவரை பிரசங்கிக்க சொல்றாங்க, ஜெபிக்க சொல்றாங்க. அதன் மூலமாய் அவர் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்த அது ஒரு வாய்ப்பாய் இருந்தது. ஆண்டவர் சில நேரங்களில நம்மை கடினமான பாதைகளிலும் நடக்க செய்து அதன் வழியாய் நம்மையும் ஒரு கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதைத்தான் இந்த வார பாடத்துல நம்ம படிக்க போறோம். பவுலை ஆண்டவர் எவ்விதமாய் பயன்படுத்தினார். பிலிப்பு செசரியா பகுதியில, கொலேசியா பகுதியில பவுலார் சிறைச்சாலையில இருந்து சிறைச்சாலையின் நிருபங்களாய் நம்பப்படக்கூடிய இந்த 2 நிருபங்களை பற்றி இந்த வார பாடத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். மனன வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்ப பாடத்தினுடைய தலைப்பையும் இந்த மனன வசனத்தை ஒருவேளை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், சிறைச்சாலையில துன்பப்படுகிற நிலைமையில எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியாய் வேதாமத்தினுடைய நிலையிலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சில நபர்களை அழைக்கும் போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைப்பார். இந்த இரட்டை ஒளியில் அழைக்கப்படக்கூடிய அழைப்பு பரலோக தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி புரியப்படும். அதுபோல சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவேளை ஒரு தலைமைத்துவத்திலிருந்து ஜனங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையின் ஒரு மாதிரியாய் பெற்று அறிவிக்கிறதாய் நம்ம உணர முடியும். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம் கைதியாக இருந்த பவுலாருடைய ஊழியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பவுலார் கடந்து சென்ற பாதைகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பவுலார் பிலிப்பியரும் கொலேசியரும் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அந்த காலங்களில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி என்ற புனைப்பெயரை பவுல் பெற்றார். அங்கே ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சிறைச்சாலைக்கு நடுவில் சிறைச்சாலைகளில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய வழிகாட்டல் நிருபம் என்று சொல்லி 2 தீமோத்தேயுவை அழைக்கப்படுகிறது.
அதுவும் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டதாய் நம்பப்படுகிறது. எனவே புதிய ஏற்பாட்டில் குறைந்தபட்சம் 5 நிருபங்களையாவது சிறைச்சாலையில் இருந்தபோதுதான் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலை குறித்து ஒரு அழகா ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இடம் பற்றி தன் நிருபம் எழுதும்போது எழுத்திலும் பவுல் குறிப்பிடவில்லை. ஆனால் எபேசு அல்லது சிசரியாவில் சிறையில் இருந்திருக்கலாம் என சிலர் கூறுகிறார்கள். இப்போ அவர் சிறைச்சாலையில் இருந்ததாக, அந்த சிறைச்சாலையினுடைய கடினங்களை பற்றி அவர் பெருசாக எழுதலை, அதனுடைய அதனுடைய கோரங்களை பற்றி எழுதலை. ஆனால் ஆண்டவருக்காய் நான் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். ஆனால் பிலிப்பியர் நிருபம் எழுதப்பட்ட சமயத்தில் அங்கே அவருக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அவர் ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருக்காக கைதியாக இதுபோல நிலையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தையை பறைசாற்ற பவுலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். திங்கட்கிழமை பாடம் திருப்பினோம் என்று சொன்னால், காவலில் இருந்த பவுல் மக்கதோனியாவில் இருந்தபோது தான் பல்வேறு சமயங்களில் சிறைவாசம் அனுபவித்ததாக பவுல் கூறுகிறார். நிறைய இந்த ஆசிரியர் குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். குறிப்புகளை கொடுத்து அந்த நாட்களில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களை காட்டு விலங்குகளைப் போல நடத்துவார்கள் என்று சொல்லி இக்னேசியஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு எழுத்தாளர் அதை பற்றி எழுதுகிறார். 2ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். அப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவதும் எப்படி இருந்தது என்று சொன்னால், காட்டு விலங்குகளைப் போல அவர்களை நடத்தினார். கடினங்களில் நடத்துகிறாங்க, கொழுமரங்களில் கட்டி போட்டார்கள், கொழுமரத்தில் மாட்டி விட்டார்கள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கென்று சொல்லி நிறைய தண்டனைகளையும் தண்டனை முறைகளையும் உருவாக்கினார்கள். ஆனாலும் காவலில் இருந்த சமயத்திலும் பவுல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். இங்கே ஆசிரியர் அழகா ஒரு பத்தி கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை எவ்வளவு மோசமானாலும் பவுலால் ஒரு பிரகாசமான பக்கத்தை பார்க்க முடிந்தது. அதுதான் மன அழுத்தத்தில் சகிக்க அவருக்கு பலன் தந்தது. சாத்தான் தன்னால் முடிந்த எல்லா கஷ்டத்தையும் பவுல் மேல் ஏற்றினாலும் தான் கைவிடப்படவில்லை என்பது பவுலுக்கு தெரியும். ஆண்டவருடைய அழைப்பை பவுல் உணர்ந்தவராய், சத்திய வார்த்தைகளை அநேகருக்கு அறிவிக்கிறவராய், ஆவியானுடைய உதவியோடு ஆவியானுடைய வல்லமையோடு கூட பவுலார் ஊழியம் செய்கிறார். சிறைவாசத்திலிருந்து அவர் ஊழியத்தை துவங்கக்கூடிய முதல் பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியில் பவுலார் இருக்கிறார். இது 2ஆம் ஊழிய பிரயாணத்தின் சமயத்தில் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் துராவிலே அவர்களுக்கு இணைந்து லூக்காவும் பிலிப்புவும் புறப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. அங்கே பவுல் மாத்திரமல்ல, பவுலோடு இணைந்து நிறைய பேர் ஊழியம் செய்ததை நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் என்று சொல்லி பவுல் ஒரு பன்மையில் குறிப்பிடுகிறார். அங்கே அவரோடு கூட ஊழியத்துக்கு சென்ற எல்லாரையும் அவர் சுட்டி காட்டுவதை காண முடிகிறது. சுவிசேஷ ஊழியத்தில் பவுல் அவருக்கென்று ஒரு தனி வியூகம் வைத்திருப்பார். பிலிப்பு பட்டணம் அந்த காலங்களில் ரோம அரசாங்கத்தாலே லஸ் இன்டாலிகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டம் பெற்ற பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணம் பெற்ற அந்த பட்டணங்களுக்கு வரி விலக்குகள் அளிக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த முக்கியமான இடத்துல பவுல் ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறதை காண முடிகிறது. மேலும் 1ஆம் நூற்றாண்டு பிலிப்பு பட்டணத்தில் அதிகாரப்பூர்வமான மொழி லத்தீன். அமைந்துள்ள லத்தீன் கல்வெட்டுகள் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது. பிலிப்பியரே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தையும் கூட லத்தீனுடைய மொழியின் சாராம்சத்தை பெற்றது என்று சொல்லி
வரலாற்றாளர்கள் நம்புகிறாங்க. நிறைய பணம் இருந்திருக்கலாம், பதவிகள் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். அங்கே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யவும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்கவும், லீதியாளை குறித்து நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இரத்தாம்பரம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபதியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள பவுல் பிலிப்புல ஊழியம் செய்தது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. புதன்கிழமை பாடத்திற்கு திருப்பணும் என்று சொன்னால், பவுலும் கொலேசிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பவுல் ஒரு வியூகத்தை பயன்படுத்தினார். அந்த வியூகத்தோடு சேர்ந்து அங்கே கொலேசிய பட்டணத்தில் எப்பாப்பிராவை சந்திக்கிறார். எப்பாப்பிராவை ஊழியத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார். லவோதிக்காவிலிருந்து தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் கொலேசே இருந்தது. இப்பொழுதுதான் அங்கு அகர்வாராய்ச்சிகள் நடந்து வருகிறது. எனவே அப்பகுதியில் மிக முக்கியமான நகரங்களுடன் ஒப்பிடப்படும் அந்த நகரம் குறித்து குறைவான விவரங்களே உள்ளன. ஆனால் அங்கே குறிப்பிடத்தக்க அளவில் யூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்படுகிறது. யூரிசா பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 யூதர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு போதகர் எழுதுகிறார். அவரோடு மாத்திரமல்ல, எப்பாப்பிராவோடு மாத்திரமல்ல, பிலமோனை மனம் மாற்றுகிறார். பிலமோனை ஊழியத்திற்கு துணையாக எடுத்து செல்கிறார். ஒனேசேமுவை சந்திக்கிறார். ஒனேசேமுவை தனக்கு உரிமை பாராட்டுகிற அன்பின் வார்த்தைகளால் அவரையும் அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை இந்த கடினமான தருணங்களில் கடந்து போகும்போது, அடியனுக்கு ஒரு முறை இது ஊழியத்தின் பாதையில் கிடைக்கப்பட்ட சாட்சியாய் சொல்லுகிறேன். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23வது சங்கீதம் ஒரு வாக்குத்தத்தமாய் அநேகருக்கு பிடித்தமான சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய நான் சில நேரங்களில் எங்கேயும் போய்விடலாம் என்று சொன்னால் மரண இருளில் பள்ளத்தாக்கும் எனக்கு அனுமதிக்கப்படலாம் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாய் நமக்கு புரிய வைக்கும்படியாய் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்விதமாய் இருக்கிறோம்? வியாழக்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், பிலிப்பி கொலேசியில் இருந்த சபைகள், அங்கே இருந்த சபையின் விசுவாச பிள்ளைகளை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி பவுல் அழைக்கிறார். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அழைக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் இல்லை, அந்த புனிதர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. ஆவிக்குரிய ரீதியாய் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லும்படியாய் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த 2 நிருபங்களில் வாழ்த்துதல்களில் உள்ள ஒற்றுமைகளை கவனிக்க வேண்டும். பவுல் பிலிப்பியினை கண்காணிகளையும் உதவிக்காரரையும் சகோதரர்கள் என்று குறிப்பிடுகிறார். சபையின் விசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களில் புதிய ஏற்பாடு விசுவாசமுள்ள சகோதரர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவருடைய ஊழிய பாதையில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஊழிய பாதையில் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலகளாவிய நம்முடைய திருச்சபை இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு சாராம்சமாய், 5 ஆண்டுகளுக்கு ஒரு தீமா, வேதம்தான் ஆதாரம், ஊழியத்துக்கு நம்ம ஒன்றிணையோம் என்று சொல்லி ஒரு அறைகூவல் ஒன்று விடுக்கிறது. யார் எனது காரியமாய் போவார் என்று கேட்கும்போது, இதோ நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சில நேரம் கடினங்கள் ஏற்படலாம், சில நேரம் இது போல சிறைச்சாலைகள் அனுமதிக்கப்படலாம். படத்தினுடைய தலைப்பை போல துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்கிறார். துன்பத்தின் நடுவிலும் கைவிட மாட்டார் என்ற தைரியத்தோடு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய நீங்களும் நானும் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து இன்னும் நிறைய பாடங்களை நம்ம இந்த காலாண்டில் படிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஒரு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். பவுலை போல நாங்கள் ஒருவேளை சிறைச்சாலையில் போடப்பட்ட நிலை எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள், எங்கள் வாழ்க்கையில் சில பாடுகள் இருக்கலாம். அதன் நடுவிலோ நாங்கள் செல்லக்கூடிய இடத்துல உமக்கு சாட்சியாய் வேதத்திற்கு என் ஆண்டவரே நாங்கள் சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் என் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய உன்னதமான கிருபையின் கரம் எங்களை வழி நடத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.